வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற படம் ஒரு வித்தியாசமான படம். ஒரு குழந்தையோட நேர்மையை காட்டுற படம். அது மட்டும் இல்லாம ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்களோட மனசாட்சியை காட்டுற படம். இப்படி இந்த படத்தை புகழ்ந்துகிட்டே போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 2003 வருஷம் ரிலீஸ் ஆன ஐ எம் நாட் ஸ்கேர்ட் அப்படின்ற ஒரு இத்தாலி படத்தோட கதை தான். இந்த படம் 1978 ஆண்டு இத்தாலியின் ஒரு சிறிய கிராமத்தை பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு படம். அப்போது அந்த நாட்டு மக்கள் எப்படி கடத்தல் மற்றும் பயங்கரவாதத்தால திகைச்சிட்டு இருந்தாங்க, அதை பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலேயே 9 வயசான மைக்கேல் அப்படின்ற ஒரு பையனை தான் காட்டுறாங்க. மைக்கேல் தான் ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் கிராமத்துல விளையாண்டுட்டு இருக்காரு. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் போது அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு பழமையான வீட்டை காட்டுறாங்க. ரொம்ப மோசமான இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாரும் போக மாட்டாங்க. முக்கிய காரணம் என்னன்னா அந்த வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு குழி தான். இந்த குழி கிட்ட போனாலே அதுக்குள்ள இருக்கிற ஒரு பேய் நம்மளை இழுத்துரும், நம்மளை கூட்டிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தை சேர்ந்த எல்லாருமே அங்க இருக்கிற சின்ன பசங்க எல்லாருக்கிட்டயுமே சொல்லி வச்சிருக்காங்க. அதனாலே அந்த கிராமத்தை சேர்ந்த மைக்கேல் உட்பட அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து பார்த்தனா அந்த குழி பக்கமே போக மாட்டாங்க. அந்த குழியை விட்டு தள்ளி தான் புலண்டுட்டு இருப்பாங்க. என்னதான் அந்த குழிக்குள்ள பேய் இருக்கு அப்படின்னாலும் அதை பார்க்கணும் அப்படின்ட்டு மைக்கேலுக்கு வந்து பார்த்தனா நாளுக்கு நாள் ஆர்வம் அதிகரிச்சுட்டே போகுது. அதனால ஒரு நாள் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போன்ட்டு அந்த குழியை ஓபன் பண்றான். ஓபன் பண்ணதுமே அதுக்குள்ளேருந்து வந்து பார்த்தனா ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. ஒருவேளை நம்ம அப்பா அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதான், இந்த கிராமத்துல சொல்ற மாதிரி அதுக்குள்ள பேய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்றாருன்னா உடனே அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. ஆனா திருப்பி அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ட்டு பாக்கணும்னு ஒரு ஆர்வம். அதனால அதுக்குள்ள போய் பாக்குறப்ப அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் மாரிக்கே 9 வயசான பிலிப் அப்படின்ற ஒரு பணக்கார வீட்டு பையனை யாரோ ஒருத்தவங்க கடத்தி அடைச்சி வச்சிருக்காங்க. அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துங்க அப்படின்றக்காக சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் போல இருக்கு. ஆனா பார்த்ததுமே மைக்கேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ உண்மையில மனுஷன் தானா இல்ல பேயா கேலியனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வருது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தா அவன் கிட்ட நெருங்கி பழக்கணும் அப்படின்றக்காக அடிக்கடி வந்து பார்த்தா அவனை பார்த்துட்டு அவனுக்கு தேவையான சாப்பாடுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் போயிட்டு இருக்கான். இப்படி போயிட்டு இருக்கும் போது தான் அப்பா கிட்ட இவனை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றப்ப அவங்க அப்பா வந்து பார்த்து இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சில பேரு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு எத்தனை நாளைக்கு தான் அந்த பிலிப் அப்படின்ற பையனை அதுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்கிறது, அவனை சீக்கிரம் வந்து பார்த்தா நம்ம வெளில எடுக்கணும், அவங்க அப்பா கிட்ட பேசி பணத்தை வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட இருக்கவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேலுக்கு புரியுது இந்த கடத்தல பண்ணிட்டு இருக்கிறதே நம்ம அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க போய் நம்ம அப்பா கிட்ட சொன்னா பிலிப்போட உயிருக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் பயப்படுறாரு. அதனால வந்து பார்த்தா இது அவங்க அம்மா கிட்டயும் சொல்ல முடியல, அவங்க அப்பா கிட்டயும் சொல்ல முடியல, அவங்க ஃப்ரெண்டு கிட்டயுமே சொல்ல முடியாம தான் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு போராட்டத்துல அவரு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு மனசு ஒரு போராட்டத்துல இருந்தாலுமே மைக்கேலோட மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா நீ பிலிப்பை வந்து அப்படியே விட்டுறாத, அவனை போய் பாரு, அந்த குளிக்கிட்ட போய் அவன் கிட்ட பேசு, அவனுக்கு நீ தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்த்துட்டு இருக்கு. சரின்ட்டு கியூரோ என்ன பண்றானா அது கிட்ட எல்லாம் போறாரு. அந்த பையனுக்கு தேவையான சாப்பாடு தண்ணிக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தா கொடுத்து நல்லா தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து பார்த்தா ஒரு நல்ல நெருக்கம் ஏற்படுது. இதுக்கு மேலைக்கு இந்த பையனுக்கு இதுக்குள்ள பச்சிருந்தா கண்டிப்பா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு மைக்கேல் என்ன பண்றானா புள்ள இருக்கிற பிலிப்பை வந்து பார்த்தா கையை கொடுத்து தூக்குறான். அப்படி தூக்கி காப்பாத்த போற நேரத்துல அந்த பையனால வந்து பார்த்தா சுத்தமா முடியவே முடியல. ஏன்னா அந்த பையனுக்கு வந்து பார்த்தா சுத்தமா உடம்புல சக்தியே கிடையாது. பட் இருந்தாலும் எப்படியாச்சும் வெளில போறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில வர பாக்குறாரு. ஆனா அந்த நேரத்துல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மைக்கேலோட அப்பா வந்துட்டு பிலிப் தப்பிச்சு போக பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து பிலிப்பை சுடுறதா நினைச்சு தெரியாதனமா தான் பையனான மைக்கேல சுட்டுட்டாரு. அப்படி சுட்டதுமே கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தா கரெக்டா அந்த இடத்துல போலீஸ்காரங்க போறாங்க. போலீஸ்காரங்க வந்துட்டு மைக்கேலோட அப்பா பான அவரை கைது பண்ணிட்டு போறாங்க. பிலிப்பை வந்து பார்த்தா காப்பாத்திட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மயக்கத்துல இருந்த மைக்கேல் வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துல கண்ணை முழிக்கிறாரு. அவரு வந்து பார்த்தா உயிரோட தான் இருக்காரு போல இருக்கு. இப்போ வந்து பார்த்தா ஒரு கேஞ்சலா மாதிரி தான் பயத்தை தாண்டி ஒரு உயிரை காப்பாத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. இந்த படத்துல இருந்து ஒரு குழந்தையோட மனசாட்சி எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்ட்டு ஒரு சிறுவனின் நேர்மை ஒரு பயத்தை தாண்டி ஒரு நியாயத்தை தேர்வு செய்ய வைக்கிறது. காதல் நட்பு உண்மை அப்படின்ற எல்லாத்துக்குமே பாசமா நம்ம குழந்தைகளிட்ட இருந்து பெறலாம் அப்படின்றதான் இந்த படத்துல நமக்கு சொல்லப்படுது. சோ நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. மேலும் இதே மாதிரி சிறந்த கதைகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ இன்னைக்கு வீடியோ ரொம்ப சின்னதா இருக்கு, நாளைக்கு கொஞ்சம் பெருசா போட ட்ரை பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை.